எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரெட்ரோ படத்தோட டைட்டில் டீசர் வந்திருக்கு. அதை தான் பார்க்க போறோம். எஸ், புரியுது. இந்த டீசர் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் மேலே ஆக போகுது. பட் சில பல ஒர்க்குனால பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் இந்த டீசரை நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட நான் பார்க்காம தான் இருக்கிறேன். இதுக்கோசம் தான் நான் வெயிட் பண்ணி நானும் இதை பார்க்க வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷாக தான் நானும் பார்க்க போறேன். எதுவுமே பார்க்க கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போறோம். ரெட்ரோ, சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிக் டீம். பட் ட்ரீசர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகலாம். ரெடி, பார்த்துடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஓ, சிம்பிளாக காமிச்சிட்டாங்க சூர்யாவை. கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். ஓ, இதுக்கு இதுதான் இந்த லவ் லாகர் வார்ன்றது இதான் மீன் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? பிசினஸ் கோட். அப்போ கிளாசி லுக்கு சூர்யாவுக்கு. பிரான்ஸ் படம் ரெட்ரோ லவ் லாகர் வார். சம்மர் 2025. ஒரு வழியா ரெட்ரோ டைட்டில் ட்ரீசர் பார்த்தாச்சு. இந்த ட்ரீசரை பற்றி என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, அஸ்யூஷுவல் சுப்ரஜரோட படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ரெட்ரோ டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சூர்யோட அந்த லுக்கு, அதோட ஸ்டைலிஷ், அவரோட மேனரிசம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஒரு ரெட்ரோ ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்டல் அந்த மீஸெல்லாம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த பூஜா டே அவங்க ஹீரோனி பார்த்தீங்கன்னா, பீஸ்டுக்கு அப்புறம் இதில் ஏதோ ஒரு மாறி இருக்கிறாங்க. அவங்க லுக்கு ஒரு அளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம், ரொம்ப கிரேட்னு சொல்ல முடியாது. வேற சனா மியூசிக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு எலமெண்டான ஒரு மியூசிக்கு. நெக்ஸ்ட்டு சினிமோகிராஃபி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்க்கும்போது கலர்ஸ், அந்த யூஸ் பண்ணிக்கிற கலர்ஸ் அண்ட் ஆர்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கங்குவாக்கு அப்புறம் இந்த ரெட்ரோவாவது சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு தியேட்ரிக்கல் மூமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு தான் சூர்யா ஃபேன்ஸும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கங்குவாக்கு அப்புறம் சூர்யா படம். கங்குவா பக்கம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் டைம் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்றுமே பெருசாக கிடையாது. லாஸ்ட்டாக விக்ரம் வந்துச்சு. பட் விக்ரமில் அவரோட கேமியோ ரோல்னால பெஸ்ட்டாக இருந்துச்சு. அவரோட ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக அது இல்லை. பட் இந்த ரெட்ரோவாவது அவருக்கு ஒரு ஃபுல் ஃபிளிஜிடான ஒரு தியேட்ரு, பெஸ்ட்டு தியேட்ரு ஒரு மூமெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ டைட்டில் டீசர் உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி படமும் வெற்றி அடைய நம்ம ஒரு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய். சம்மருக்கு வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அந்த படம்.